வாங்க நண்பர்களே, குட் மார்னிங். காலையில் எந்திரிச்சதுமே வெதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதை வேடிக்கை பார்த்துட்டு நேற்று நைட்டு நமக்கு தூக்கமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு பிடிச்சிச்சு. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குளிருக்கு இதமாக சூடாக ஒரு டீயை போட்டு அப்படியே கம்பளியை போத்திக்கிட்டு மஜாவான பாட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பாட்டு முடிஞ்ச கேப்பில் டீயும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம படுத்திருந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பிளான். இன்னைக்கு நம்மளோட பிரைமரி கோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இருக்க எக்ஸாமுக்கு இன்னைக்கு 2 லெசன் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஒர்க் அவுட் பண்ணுங்கிற பிளான் முடிஞ்சுது. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால பயங்கரமா சோறு அடைஞ்சிட்டேன். இதுக்கு மேல நம்மளால முடியாதுடா சாமின்னு சோஃபால படுத்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த பாட்டை கேட்டது எனக்கு சில ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஞாபகம் கிடையாது. காலையில இன்னும் சாப்பிடவே இல்லை, அதான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே கிச்சன் பக்கம் ஒதுங்கி தோசையை ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். சைடிஷ்க்கு என்னம்மா அப்படின்னு எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டா என் ஃபார் நேத்து வச்ச கருவாட்டு குழம்பு அப்படின்னாங்க. சரி, நான் அதையும் தோசை சுடுறப்பே சூடு பண்ணிட்டு தோசையோட வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் மட்டன் குழம்பும் இட்லியும் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. அதை அப்படியே யூடியூப் பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு குளியல போட்டு வந்தாச்சு. குளிச்சு முடிச்சு முதல் லெசனை ஓப்பன் பண்ணி உட்காந்தாச்சு. ஏன்னா இருக்கிறதுலே இதுதான் ரொம்பவுமே ஈஸியான லெசன். அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக தான் இருந்துச்சு. அது அப்புறம் இன்னைக்கு 2 லெசன் படிக்கிறோங்கிற காரணத்தினால 2 பாதாம வாயில போட்டுக்கிட்டேன். அப்பதான் நல்ல மெமரி பவர் வருமாமா எங்க அம்மா சொன்னாங்க. அப்புறம் படிப்புக்கு இன்டர்வல் விட்டு சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 வகையான பொரியல், சாப்பாடு, ரசம், அப்புறம் ஊறுகாய் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4:30 பக்கமா செகண்ட் லெசனை எடுத்து வச்சு உட்காந்தேன். ஆனா எனக்கு அங்க உட்காந்தது மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு, படிச்சது ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. அந்த கேப்ல எங்க அம்மாவும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு நானும் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. சரி, ஆனந்தம் ஆச்சு. 8 மணிக்கு டின்னர் சாப்பிட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் படிச்ச லெசனும் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருந்த காரணத்தினால் சீக்கிரமா முடிச்சுட்டு கேம் விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட எடுத்த நண்பர்களே. எடுத்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா போய் அங்கேயும் இங்கேயும் சொருவி கிராஷ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுலேயே டிமோட்டிவேட் ஆகிட்டு கேமை மூடி வச்சுட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.